நம்ம ஊர் சாப்பாடுல இருக்கிற அந்த சின்ன பிரச்சனைனாலதான் இங்க இருக்கிற நிறைய பேர் அன்ஹெல்த்தியாவே இருக்காங்க. அது என்னன்னு டீடைல்டா இந்த வீடியோல பாக்கலாம்னு இது மாதிரி ஹெல்த் கண்டென்ட்க்கு ஒரு ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. நம்ம ஊர்ல பொதுவா என்ன சாப்பிடுவோம்? காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி இல்லைன்னா தோசை, தொட்டுக்க சட்னி இல்லைன்னா சாம்பார், லஞ்சுக்கு ரைஸ் வெஜிடபிள்ஸ், அண்ட் நைட் டின்னருக்கு இட்லி தோசை உப்புமா சப்பாத்தி எது இருக்கோ அது தொட்டுக்க ஒரு கிரேவி ஒரு சட்னி மாதிரி வச்சுக்குவோம். பட் இதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இதுல புரோட்டீனே இல்ல, இருந்தாலும் ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் எல்லா மீட்ஸ்லயும் வெறும் கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதே மீல குவிக்கா ஹெல்தி அண்ட் பேலன்ஸ்ட் ஆக்கிடுவோமா? காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்க சாப்பிட்ற இட்லி தோசை கூட 2 ஹோல் எக்ஸ் அண்ட் ஒரு குக்கும்பர் சாலட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க எக்ஸ் அண்ட் சாலட சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்க மீல்குள்ள போங்க. ஆல்ரெடி உங்க வயிறு ஹாஃப் ஃபுல்லா இருக்கும். அண்ட் லஞ்சுக்கு ரைஸ் வெஜிடபிள்ஸோட ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன், ஃபிஷ் ஒரு பன்னீர் ஒரு டோஃபு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டின்னருக்கு உங்க மீல்ஸோட ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இட் கேன் பி பன்னீர், சிக்கன், எக்ஸ் என்னவா இருந்தாலும் சரிதான். இது எல்லாம் ஓகே. ஒரு முக்கியமான கல்பிரிட் யாரு தெரியுமா? பசிக்குதுன்னு ஒரு காஃபியோ ஒரு வடையோ சாப்பிடுவீங்க பாருங்க, அவன் தான். அந்த வடைக்கு பதிலா ஒரு காஃபியோ ஒரு ஃப்ரூட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஹெல்த்தியா சாப்பிடணும்னா எக்ஸ்பென்சிவா இருக்கணும்லாம் இல்ல, வீட்ல இருக்கிற ஃபுட்டையே ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதும். See you in another video. Bye.